ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக பாட்டு கேட்குறதுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹெட்செட்டில் பாட்டு கேட்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளோட பட்ஜெட்டுக்கு வயர் ஹெட்செட் தான் நம்மளால் வாங்க முடியும். ஆனால் அதில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, அடிக்கடி சிக்காயிடும். அந்த சிக்கை பிரித்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்குறதுக்குள்ளே கடுப்பாயிரும். ஸோ சிக்காகாத ஒரு ஹெட்செட் கிடச்சதுன்னா, அதுவும் நம்ம பட்ஜெட்டில் கிடச்சதுன்னா, அந்த ஒரு ஹெட்செட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கைஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வாங்கினது நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு வயர் ஹெட்செட் தான். அதை நான் எப்போவுமே அமேசான்லேருந்து தான் எந்த ப்ராடக்ட்னாலும் வாங்குவேன். அதே அமேசான்லேருந்து தான் இன்றைக்கும் நான் அந்த ப்ராடக்டை வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன தான் பாட்டு கேட்டாலும் அதை ஹெட்செட் போட்டு கேட்குறதுக்கு உண்டான தனி சுகமே சுகம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஹெட்செட் தான் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். It's Realme Buds 2 headset, tangle free and இப்போ இருக்கிற ப்ளூடூத் ஹெட்செட் மாதிரி இதுலேயுமே நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அது வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்த ஒரு ஹெட்செட்னு கூட சொல்லலாம். அன்எக்ஸ்பெக்டட் டைமில் எனக்கு தேவைப்பட்ட ஒரு பொருள். இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. 11.2 mm அந்த ஹியரிங் கெப்பாசிட்டி, அப்புறம் டூவல் ஆன்டி ட்வின்னிங் கேபிள் ஆர்கனைசர், புல்லட்டின் மேக்னெட்ஸோடு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ளூடூத் ஹெட்செட் இல்லை ரேட் காஸ்ட்லியான ஹெட்செட்டில் இந்த அம்யூனிட்டிஸ் இருந்தது. அதெல்லாம் இந்த ஹெட்செட்டில் கொடுத்துருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதோட ப்ரைஸ் வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 599 இருக்குது. அந்த புல்லட்டினில் கொடுத்துருந்தது இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு ப்ளூடூத் ஹெட்செட்டில் தான் வந்து இப்போ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வயர்டு ஹெட்செட்டில் கொடுத்தது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் இது ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டாகவும் ஆகிட்டேன் நான் அதை பார்க்கும்போது. பாருங்களா, மொபைலில் நம்ம எப்படி நீட்டாக ரேப் பண்ணி கொடுக்குறோங்களோ அந்த மாதிரி ஹெட்செட்டையும் நல்லா ரேப் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது இன்னொரு பெரிய ஹாப்பி. அண்ட் அந்த கலர் கான்ட்ராஸ்ட் பாருங்களேன், பிளாக் வித் எல்லோ பளீர்னு இருந்தது. அதுவும் நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. வர்த்தாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு பார்க்கும் போதே. இங்கே பாருங்கள், இதுக்கு மாற்ற அந்த பட்ஸு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அது நல்லா சீல்டாக இருந்ததுனால சரி வேணாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். இது இன்கேஸ் அடிக்கடி அதெல்லாம் தொலைஞ்சு போகும். இங்கே பாருங்கள், மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்துட்டு பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது மேக்னெட்டை ரிமூவ் பண்ணிட்டா பாட்டு வந்து கட் ஆகிடும் ப்ளூடூத் டிவைசஸில். இதில் அந்த மாதிரி இல்லை, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இப்படி கொடுத்துருந்தது நல்லா தான் இருக்குது. அண்ட் ஈவனாக இருக்குது ரெண்டுமே. ரைட் சைடு ஷார்ட்டாகவும் லெஃப்ட் சைடு லாங்காகவும் இல்லாமல் ஈவனாக இருந்தது. நான் டேங்கிள் ஃப்ரீன்னு சொன்னதுக்கு இதுதான் ரீசன். இங்கே பாருங்களேன், இது வந்து வயர்ட் மாதிரியே இல்லை, அதாவது கயிறு மாதிரியே இருக்குது. பிளாக் கலர் ரோப் த்ரெட் மாதிரியே இருந்தது இது. அதனால் இது ஈஸியாக வந்து டேங்கிள் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி பட்ஸ் கொடுத்துருந்ததும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா இது அடிக்கடி வந்து மிஸ் ஆகும் இந்த மாதிரியான ஹெட்செட்டில். அண்ட் இந்த கலர் கான்ட்ராஸ்ட்டுமே நல்லா இருந்தது. லைக் இது வயர்ட் ஹெட்செட்டுங்கிற ஃபீலே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு கொடுக்கல. நான் அட்ஜஸ்டபிள் இதுலேயும் இருக்கிற மாதிரி நார்மலாக தான் இதுவும் இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். பட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்தது. லென்த்துமே நல்ல நீளம். அண்ட் இந்த மாதிரி இதில் வந்துட்டு கேபிள் ஆர்கனைசரும் கொடுத்துருந்தாங்க. நம்ம வெளியில் எங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம்னா அதை ரோல் பண்ணி நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் 599க்கு வர்த்தா அப்படின்னா வர்த்து தான். இப்போ இதில் வேறு என்ன இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ வாரண்ட்டி கார்டு இதில் இருக்குது, நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூசர் மேனுவல் ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இதுதான் 599க்கு வர்த்தான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே வர்த்து. மித்த ஹெட்செட்ஸ் வாங்கி ஒரு சைடு காது கேட்டு இன்னொரு சைடு கேட்காமல் இருக்கும். இது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாதிரி அடுத்தடுத்த அன்பாக்சிங் வீடியோ அப்கமிங் இதில் நான் சேனல் அப்லோட் பண்ணுறேன்.